எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி 25,000ங்கிற ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 24,999. 25,000க்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மி. மார்க்கெட் வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. இதனுடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும், நாளைக்கு ஃபின்னிஃப்டினுடைய எக்ஸ்பைரி, ஃபின்னிஃப்டினுடைய அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். மார்னிங் கண்டினியூஸாக ரைஸ் ஆன பேங்க் நிஃப்டி ஆஃப்டர்நூன் செஷனில் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆயிடுச்சு. இந்த கரெக்ஷன் வந்து தொடருமா, எந்தெந்த ஸ்டாக்ஸில் நாளைக்கு இன்ட்ராடேயில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம், எப்படி வந்து இங்கே டபுள் பாட்டம் ஜோனில் இந்த ஜோன் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோன், கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆச்சு. அதே போல் டபுள் டாப் ஜோன்லையும் மார்க்கெட் ஃபால் ஆகும். இதை தான் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பிரேக் அவுட் ஆகிடும், ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை தான் டச் பண்ணும். மினிமம் 25,050 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இதை தான் நம்ம வந்து ரீசெண்ட் வீடியோவில் வந்து வீக்லி அனாலிசிஸில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. ஓவரால் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த சப்போர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா, கண்டினியூஸாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் மேலே ரைஸ் இருக்குது. அப்போ இந்த ஜோனில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அகெயின் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ 24,665ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்தராக இந்த சப்போர்ட் 24,550ங்கிறதும் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட ஒவ்வொரு ஃபால்லையும் நம்ம வந்து இந்த சப்போர்ட் லெவலில் எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கலாம். சடனாக வந்து அந்த பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த குறிப்பிட்ட லெவல்ஸ்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் சேம் அஸ் இங்கே சப்போர்ட்டாக கண்டினியூ ஆகும். ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ ரெசிஸ்டன்ஸ் இங்கே நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். டெய்லி மார்க்கெட்லேயும் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்கேஸ் இன்னைக்கு டே இருக்கு இல்லையா, பிகாஸ் இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த ஜோன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகும்போது கண்டினியூஸாக அந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எபோவில் ஓப்பன் ஆகும்போது செல் சைடு மட்டும் போகாதீங்க. 24,790 780 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் எப்போ வேணாலும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இதை உடைக்கும் போது 24,650ங்கிறதும் நமக்கு சப்போர்ட்டாகவும் 24,550ம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை உடைச்சி மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட திரும்பியும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு கண்டினியூ ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஓவரால் ட்ரெண்ட் வந்து டே வைஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி ரைஸ் ஆன மாதிரி, நிஃப்டி ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ண மாதிரி ஏன் பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகலை? பிகாஸ் நிஃப்டி வந்து Q1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஐடி ஸ்டாக்ஸ், மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நிஃப்டி மட்டும் ரைஸ் ஆகுது. பேங்கிங் ஸ்டாக்ஸில் அந்த மொமெண்டம் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆனால் கூட அகெயின் கீழே ஃபால் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக இந்த ஜோன் 52,150 180 இந்த ஜோன் வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருப்பாங்க. நிஃப்டி கண்டினியூஸாக ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸ்டில்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் யூஎஸ் எக்கனாமி வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டேட்டாஸும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் மெட்டல்ஸோடைய பூஸ்டப்னால தான் மார்க்கெட் வந்து வெயிட்டேஜ்னால தான் நிஃப்டி வந்து ரைஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து இல்லை. பேங்கிங் ஸ்டாக்ஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியன்
டேட்டாவை பொறுத்தளவுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸ்டில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு தான். அப் டு 52,200 வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எடுத்து பார்த்துங்க, கிளியராக இதே இந்த ட்ரெண்டை போஸ்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக மார்க்கெட்டும் அதே மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு பாருங்க. சரி, இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டே கேண்டில் வச்சு சொல்கிறது. லைவ் மார்க்கெட்டில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். லைவ் மார்க்கெட்டு தான் எப்படி சொல்கிறது, ஒரு உயிரோட ஓடுற பாம்பை பிடிக்கிற மாதிரி. இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டியினுடைய அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 51,900 மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணது 9:26க்கு. அண்ட் என்னோட மெசேஜும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 51,900லேருந்து 920 இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கிருந்து கரெக்ஷன் ஆகும். அப்படி கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா 51,750 இம்மீடியட் சப்போர்ட்டா இருக்கும். 51,650 நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இது நான் போஸ்ட் பண்ணது 9:41க்கு. 9:41க்கு என்ன நடந்திருக்கு? பேங்க் நிஃப்டி வந்து பாருங்க, அப்சைடில் கரெக்டாக 51,920லேருந்து 51,750 வரைக்கும் ஃபால் ஆகணும். எக்ஸாக்டாக 51,751 தான். ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிஸ்ஸு. இது நான் பப்ளிக்காகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ட்ரேடு வந்து நான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 9:37க்கு நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ட்ரேடு எக்ஸிட் பண்ணது 9:52க்கு. 10 to 15 மினிட்ஸ் ஓவரால் ட்ரேட் வந்து முடிஞ்சது. இதனுடைய ப்ராஃபிட் வந்து 7,434 ருபீஸ். என்னோட ஒரு ராஜ்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு பாருங்கள், நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 2 ட்ரேடுடைய ரிசல்ட்டும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. 35,000 வந்து ப்ராஃபிட்டு. இது டெலிகிராம் மெம்பர் ஒருத்தர் 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 7th அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 11th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் நம்ம ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் தான் ஃபின் நிஃப்டிலையும் அதே போல் ஸ்டார்ட் தான் இருக்கும். ஃபின் நிஃப்டியும் நமக்கு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா. இதே நீங்கள் வந்து சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூஸாக சப்போர்ட் ட்ரேட் ஆகுதா. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி தான் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆன இந்த சப்போர்ட் வந்து ரீடெஸ்டிங் எடுக்கும். தென் இங்கிருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஹவர்லியில் வச்சு போகும்போது இன்னும் கிளியராக காட்டுறேன் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோடைய இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக இந்த இடத்துல மீட் ஆகி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா. ஓகே, அதே நேரம் இங்கே நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்டிங் எடுத்திருக்கு. ஓகே, இந்த ஒரு பேட்டர்னையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்டிங் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்தராக இது ஏபிசி மெத்தட்லேயும் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 23,150ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அது வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அடுத்து வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். நாளைக்கு ஒரு இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 23,150ங்கிறது வந்து இம்மீடியட் சப்போர்ட்டாகவும், அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,675. இந்த இன்பிட்வீன் லெவலில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பை சைடு வந்து கிடையாது. பிகாஸ் ட்ரெண்டு வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. அதே நேரம் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தும் ஃபாலோ ஆகுது. இன்னும் ஃபர்தராக இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஃபின் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் வைஸாக பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக பார்த்த எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ரைஸில் தான் இருக்குது. நான் புதுசாக வந்து வேறு எதுவும் ஸ்டாக்ஸும் சொல்லலை. நம்ம ரீசெண்டாக பார்த்த அந்த பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இதுவும் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. பிரேக் அவுட் ஆகிருக்கா. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி அப்சைட் கிளியராக இருக்கா. இன்கேஸ் ஃபால் ஆனால் கூட 175ங்கிறது சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 190ங்கிறது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 225 வரைக்கும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்
செகண்ட் வந்து பிபிசிஎல், இதுவுமே வந்து பெட்ரோலியம் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷில் இருக்குன்னு பார்த்தோம். சி கண்டினியூஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு அந்த பேட்டர்ன். ஸோ கண்டினியூஸாக இன்றைக்குமே ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. இது செகண்ட். தேர்டு வந்து பிஇஎல், பிரேமால் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த கம்பெனியுமே வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோஸில். ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அப்சைட் பிரேக் அவுட் ஆகுங்கிறத. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஷேர்னா கோரமெண்டல், இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்க. ராம்கோ சிமெண்ட் வந்து பார்த்தோம். சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து டிவிஸ் லேப் ரீசெண்டாக பார்த்தது, எஸ்டர்டே வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. அண்டு நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. க்ரூடு வந்து 6550க்கு மேலே ஒரு டே கேண்டல் ரீசெண்ட் வீடியோவோட சொல்லியிருந்தேன். சி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் பார்க்காதீங்க. இப்போது ரீசெண்டாக கூட நிஃப்டியில் வந்து சொல்லியிருந்தேன் 1500 புள்ளிகள் ஃபால் ஆகும்ன்ட்டு. அது எப்போ பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே. பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் அந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதை பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அண்ட் ஃபைன், 6400 410 இந்த ஜோன் வரைக்கும் சப்போர்ட்டிவ் ஜோன். இதை பிரேக் பண்ணனா இன்னும் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக வந்து 6560 570 இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகும். இது அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு டே கேண்டில் கண்டிப்பாக டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும் 6550க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஓவரால் டே வைஸாக இருக்கக்கூடிய அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்டில் அதர்வைஸ் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணுமா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் கமெண்ட் பண்ணக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ.